அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு சாகித்ய லஹரி என்னும் தலைப்பில் இலக்கியம் பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். ஹிந்தி இலக்கிய வரலாற்றில் முதலாவதாக ஆதிகால் யா வீரகாத்தா கால், இரண்டாவதாக பக்தி கால், மூன்றாவதாக ரீதி கால். அந்த ரீதி கால் பற்றி ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த பின்னணி எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ரீதி காலில் பிஹாரி, ரீதி கால் மே பிஹாரி என்ற தலைப்பில் சென்ற எபிசோடில் நாங்கள் அலசி ஆராய்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் அதையே ரீதிகால் அவர் பிஹாரி என்ற தலைப்பிலே பிஹாரியை பற்றிய அவருடைய படைப்புகளை பற்றிய சிலவற்றை மீண்டும் இன்றைக்கு காண்போம். बिहार के दोहे में गागर में सागर बनने की शक्ति है. சாதாரண ஒரு சிறு பானையிலே கூட கடலையே அடைக்கின்ற திறமை அவருடைய வரிகளிலே உண்டு என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். हमने पढ़ा है कि गागर में सागर बनने की क्षमता शक्ति बिहारी के दोहे में है. छोटे छोटे शब्दों में भी बड़े बड़े अर्थ को, गहरे अर्थ को ठूस देने की शक्ति बिहारी में है. तो उनके और कुछ क्षमताओं को हम आज देखेंगे. ये कहते हैं तपोवन, जहाँ पर तपस्वी मुनि रहते हैं, वहाँ का वातावरण कैसा होता है? முனிவர்களே வாழ்கின்ற அந்த சூழ்நிலை, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். शांत वातावरण होता है. அங்கே யாரும் எதிரிகள் கிடையாது. वहाँ कोई शत्रु नहीं है. सब मित्र हैं, सब भाई भाई हैं. वहाँ किसी प्रकार का बैरभाव या विरोध भाव या लड़ाई या झगड़ा नहीं है. அங்கே எந்த விதமான எதிர்ப்போ விரோதமோ சண்டையோ சச்சரவோ இல்லை. இப்படி உலகம் புறாவும் ஆகிவிட்டால் எப்படி இருக்கும்? இது மிக அழகான கற்பனையாகும். ஒரு காலத்தில் அப்படி வந்தாலும் வரலாம். கற்பனையும் சொல்ல முடியாது. கனவாக எடுத்துக்கொள்ளலாம். கனவு நனவாகலாம் என்றால் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இவருடைய கனவு, இவருடைய அந்த கவிஞர் அல்லவா, கவிஞர் எப்போதுமே நிறைய கனவு காண்பார், கற்பனை பேர் சஞ்சரிப்பார். பிஹாரி कहते हैं கோடை காலமானது கிரீஷ்ம ருத்து, கோடை காலமானது இந்த உலகத்தை ஒரு தப்போவனமாக மாற்றிவிட்டது. கோடைகாலத்தின் காரணமாக எல்லோருமே நிலவலாக மாறிவிட்டார்கள் என்று ஒரு நாட்டை பற்றி, ஒரு பகுதியை பற்றி இங்கே சொல்கிறார். அதற்கு ஒரு துவா அவர் எழுதிக்கிறார். कहलाने एकत बसत, कहलाने एकत बसत अही मयूर मृग बाग. कहलाने एकत बसत अही मयूर मृग बाग. कहलाने एकत बसत अही मयूर मृग बाग. जगत तपोवन सो कियो दीर्घ दाग निदाग. जगत तपोवन सो कियो दीर्घ दाग निदाग என்று சொல்றார். ககலாத்தேன சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? முனிவர்களால் எல்லாமே சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் வெளியில் கேள்விப்பட்டோம், ஒரு இடத்துல அங்கே யாருமே எதிரியே கிடையாது. பகையாளியும் உறவாளியும் ஒன்றாக இருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்?
நீரும் நெருப்பும் ஒன்றாக இருக்குமா? எலியும் புனையும் ஒன்றாக இருக்குமா? மானும் புலியும் ஒன்றாக இருக்குமா? பாம்பும் மயிலும் ஒன்றாக இருக்குமா? ஏனென்றால் ஒன்றுக்கொன்று விரோதிகள். ஆனால் இவர் சொல்றார், பிஆர் சொல்றார், இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன? ஒரு காட்டில் மயில் தன் தொகை விரித்து கொண்டு நிற்கிறது. மயில் தன் தொகை விரித்து கொண்டு நிற்கிறது. அந்த தொகையின் நிழலில் ஒரு பாம்பு படுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாம்பு படுத்துக்கொண்டு அதன் நிழலை இது அனுபவிக்கிறது. ஆனால் அந்த மயில் தன்னை குத்திவிடுமே என்ற பயம் பாம்புக்கு இல்லை. நம்முடைய எதிரி எங்கே பின்னாடி இருக்கிறானே என்ற எண்ணம் மயிலுக்கு இல்லை. இரண்டுக்கும் ஏன் அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால், அங்கே லாங் சம்மர், ஹாட் சம்மர், கடுமையான கோடை காலம். அந்த கடுமையான கோடை காலத்திலிருந்து எப்படி தப்புவது, ஹவு டு எஸ்கேப், ஹவு டு கெட் ரிலீஃப், எப்படி தப்பு என்ற கவலை மட்டுமே இருக்கிறத தவிர நமக்கு பின்னாலே எதிரி என்றோ நமக்கு முன்னாடி எதிரி என்றோ அங்கே இல்லை. ஆக அந்த காடானது, அந்த வெயிலானது, கோடை காலமானது எதிரியே இல்லாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது என்கிறார் பிஹாரி. அடுத்ததாக மான் நிற்கிறது. மானின் நிழலிலே புலியும் நிற்கிறது. உங்களுக்கு தெரியும், மான் கொஞ்சம் உயரமாக உடம்பு பெருத்திருக்கும். அது கீழே விழுகிறது. அது நிழலே புலி நிற்கிறது. நிழலுக்காக ஏகி நிற்கிறது. ஆக புலி தனக்கு முன்னாலே ஆஹா இறை இருக்கிறதே, அது சாப்பிடலாம் என்று எண்ணவில்லை. அதே போல் மானும் தனக்கு முன்னாலே, தனக்கு பின்னாலே நம்முடைய எதிர் நிற்கிறானே, புலி நிற்கிறதே, நாம் அதனால் அடித்து சாப்பிடப்படுமே என்ற எண்ணம் அதுக்கும் இல்லை. ஆக இரண்டுமே என்ன செய்கிறது, எப்படியாவது இந்த கடுமையான வெப்பத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு அன்பு இருக்கிறத தவிர நமக்குள்ளே பகையினோ என்ற உணர்வுகளுக்கு இல்லை. आपस में शत्रुता की भावना उनमें नहीं है, बाघ में नहीं है और हिरण में नहीं है, सांप में नहीं है और मयूर में नहीं है. सब एक ही बात सोचते हैं. क्या सोचते हैं? कैसे इस ताप से, गर्मी से बचे. यहाँ ना कोई शत्रु है, ना कोई विरोधी है, सब मित्र हैं. इस प्रकार की समता की भावना को बनाने वाला आदमी कौन है? वही गर्मी है, हॉट समर है. यहाँ पर गर्मी ने सबको तपोवन सा शांतमय बना दिया. इस प्रकार बिहारी कल्पना करते हैं कि कहते हैं, कहलाने एकत बसत अहि मयूर मृग बाग, जगत तपोवन सो कियो, तपोवन के बराबर बना दिया दीर्घ लौंग दाग निदाग. उस दाग को, गर्मी को कोई भी काबू में नहीं ला सका, कंट्रोल के बाहर चला गया. इसलिए वहाँ पर सब लोग गर्मी से बचने की चिंता में हैं, ना कि विरोध की चिंता में. और उसके बाद मेरी भवबाधा हरो राधा नागरी सोई, जा तन की छाई परे श्याम हरित श्रुति हो. बिहारी ने 700 दोहे लिखे हैं. आपको मालूम है, हर कोई जब नई रचना शुरू करता है तब पहल मंगलाचरण से शुरू करता है. இறைவனுக்கு தொடங்குவாங்க, இறைவனுக்கு இல்லாமல் தொடங்க மாட்டார்கள். ஆகவே அங்கே இறைவனுக்கம் என்பது இங்கே பிஹாரி அவர்கள் இருக்கிறார். ராதாவையும் கண்ணனையும் இருவருமே புகழ்ந்து பாடுகிறார். சொல்றார், பூஜிக்கிறார். என்ன பூஜிக்கிறார்? மேரி பவபாதா ஹரோ, பவதான் பவசாகர். நான் ஏற்கனவே சொல்லிக்கின்றேன் உங்களெல்லாம், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராதார் என்று. அந்த பிறவி பெருங்கடலை இறைவனுடைய அடியை அடையாதவர் யாருமே கடக்க முடியாது. மீண்டும் இங்கே பிறக்கத்தான் வேண்டும். ஆக பிறவாமை என்ற மோட்சம் கிடைக்காது.
கிடைக்க வேண்டும் என்றே அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். இவர் சொல்றார், அதுக்கு நிறைய தடை உண்டு. பிறகுகளை கடக்கலாம், ஆனால் கடக்க விடாமல் செய்கிற தடைகள் நம் நாட்டிலே, நம் சமூகத்திலே, நம் வீட்டிலே நிறைய உண்டு. அது யார் நிற்க வேண்டும் என்றால் இறைவன் தான் நிற்க வேண்டும். ஹரோ தூத் கரோ. யார் சொல்கிறாரு? மேரி பவபாதா தூ ஹரோ ராதா நாகரி சோய். ராதாவே, நாகர் குலத்தில் பிறந்த ராதாவே, நீரை நீக்க வேண்டும். சரி, உன்னுடைய நிழல் பட்டால் கண்ணனும் நிறம் மாறி, கருப்பான கண்ணனும் நிறம் மாறி நீளமாக மாறுகிறாரே, அதுபோல உங்கள் இதோருடைய அருள் விழுந்தால், நிழல் விழுந்தால் நானும் நிறம் மாற மாட்டேன், பொருந்தமடைவேன், நானும் இறைவனை செறிவேற்கிறார். மேரி பவபாதா ஹரோ ராதா நாகரி சோய் ஜா தன் கி சாயி பரே. தன்னா உடம்பு, சாயின் நிழல். தன் கி சாயி பரே, உன்னுடைய உடம்பினுடைய நிழலப்பட்டால் ஷியாம காலா கருப்பனுடைய கண்ணன், ஹரித்த அந்த கருமை அகன்று கருமை நீங்கி போய் ஹரித்த பச்சை வண்ணனாக, ப்ளூ கலர் வண்ணனாக எப்படி மாறுகின்றானோ மாறி துத்தி ஹோய் पवित्र होई, पुनीत होता है, पवित्र होता है। उसी प्रकार एक के प्रभाव से दूसरा पवित्र होता है, तो दोनों के प्रभाव से मैं कैसा होगा? पवित्र से पवित्र बन जाऊंगा, புனிதத்திலும் புனிதமாக நான் மாறுவேன் என்று பிஹாரிய பண்டிகை சொல்கிறார். ஆகவே எனக்கு ராதா கிருஷ்ணா இருவரும் எனக்கு நீங்கள் உங்களுடைய அருளை கொடுங்கள், உங்கள் தயவை கொடுங்கள். உங்கள் அருள் வந்தால் நானும் புனிதத்திலும் புனிதமாக மாறுவேன் என்கிற இங்கே ராதாகிருஷ்ணன் வேண்டுகிறார் பிஹாரில். அடுத்தது அதர தரத்த ஹரிகே பரத்த ஓட்டு தீட்டு பட்டு ஜோதி ஹரித்த பான்ஸ் கி பான்சுரி இந்த தருஷ ரங்கு போத்தி. இங்கே தன்னுடைய கவித்துறனை அழகாக சொல்கிறார். கண்ணன் குரல் ஊதுகிறார். कृष्ण बांसुरी बजाते हैं. कैसे बांसुरी बजाते हैं? अपने अदर पर बांसुरी को रखते हैं. तन उदट्टिले அந்த புல்லாங்குழலை வைக்கிறார். அதர தரத்த, அதர் पर रखते. சரி, हरि के परत, कृष्ण की वो श्याम रंग, वो काला रंग उस पर पड़ता है. கண்ணனுடைய கரிய வண்ணம் அந்த புல்லாங்குழல் மீது படுகிறது. சரி, கண்ணனுடைய இதழ், அவருடைய லிப்ஸு, உதடுகள் சிகப்பாக இருக்கிறது, அதுவும் அருமைப்படுகிறது. ஓன்று உதடு, தீட்டு அவருடைய கண்கள் வெண்மையும் சிகப்பும் கலந்திருக்கிறது, அதுவும் அருமைப்படுகிறது. பட்டு அவருடைய ஆடை, என்ன ஆடை? மஞ்சள் நிற ஆடை. அந்த மஞ்சள் ஆடனுடைய ஒளியும் அருமைப்படுகிறது. அதர தரித்த ஹரிகே பரத்த ஓன்று தீட்னா திருஷ்டி பார்வை, ஆங்கு, பட்னா கப்படா ஜோதி அவருடைய ஒளியானது. இத்தனையும் அந்த புல்லாங்குழல் மீதுபடுகிறது. புல்லாங்குழல் நிறம் என்ன தெரியுமா? இளம் பச்சை நிறம். இளம் பச்சை நிறம் மூங்கிலே ஆனது அந்த புல்லாங்குழல். இப்போ ஹரித்த பான்ஸ்கி பான்ஸ்ரி, பான்ஸ்தால் மூங்கில், இளம் பச்சைதனுடைய புல்லாங்குழலால் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல் என்ன இடமா? அவருடைய உதட்டு நிறம், அவருடைய உடம்பு நிறம், அவருடைய கண் நிறம், அவருடைய ஆடையின் நிறம், இத்தனையும் படுகின்ற பொழுது, அவருடைய ஒளி இத்தனையும் படுகின்ற பொழுது அது வானவில் போல காட்சியளிக்கிறார். இந்த தனுஷ் ரங்கு கோத்தி, அது வானவில்லாக காட்சியளிக்கும். वानविल के समान और रंग होती है. इस प्रकार वे उसके बारे में हमें बताते हैं. और उसके बाद मैं कुछ और जो है बिहारी के बारे में, बिहारी के कुछ कहना चाहता हूँ, जिसके लिए ये मेरा अगला
में। धन्यवाद। तंत्री नाद कवित रस सरस राग रति रंग अनबूढ़े बूढ़े तरे जो बूढ़े सब अंग। तंत्री नाद कवित रस। तंत्री मतलब जो நரம்புகளால் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவி. அது என்னென்ன நரம்புகளால்? ஒன்று வீணை, இன்னொன்று கிட்டார். இவையெல்லாம் நரம்புகளால் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவிகள். அதை போன்ற நரம்புகளால் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவிகள் செய் தந்திரி நாது. சரி, கவித்தரஸ் கவிதைகளுடைய சுவை. கவிதை இசைமயமாகிறது, அது நம்மால் சுவைக்கப்படுகிறது. கவித்தரஸ். சரி, சரச ராகு. சரஸ் ராக் என்றால் இனிய பாடல்கள். இனிய பாடல்கள், இசை கருவிகள், கவிதைகள், இனிய பாடல்கள். ரத்தி ரங் அடுத்ததாக பெண்கள், பல வகையான பெண்கள். இவருடைய தொடர்பு, இவருடைய நாட்டியம், இவையெல்லாம் எல்லோரும் ரசிப்பார்கள். ஆனால் அதை யாரெல்லாம் ரசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அன்பூடே. அன்புடைனா அன்பூபே. அவர்கள் அதில் யாரெல்லாம் மூழ்கவில்லையோ அவர்கள் மூழாமல் பக்தியிலே அவர்கள் தரை. தரை என்றால் கரையேறினார்கள். என்ன கரையேறினார்கள்? பிறவி பெருங்கடலை தாண்டுவார்கள். யாரெல்லாம் இசை கருவியினுடைய இன்பங்கள், கவி இன்பங்கள், ஆடல் பாடல் போன்ற அந்த மங்கையருடைய பெண்களுடைய இன்பங்கள், இதெல்லாம் யாரெல்லாம் மூழ்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பிறவி பெருங்கடலை தாண்டுவார்கள். அன்பூடே பூடே தரே. ஜோ பூடே சப்பங்கு. ஜோ பூடே சப்பங்கு. தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் அதிலே ஈடுபடுத்தியவர்கள் டூபே. பூடேனா டூபே, மூழ்கி போவார்கள். பிறவி பெருங்கடலே அவர்கள் மூழ்கி போவார்கள், நீந்த முடியாது. அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். ஆக இத்தனை இன்பங்களிலும் யாரெல்லாம் ஈடுபடாமல் இருக்கின்றார்களோ, இறைவனையே நம்பிக்கிறார்களோ, இறைவனுடைய செயலையே, இறைவனுடைய கல்யாணத்திலேயே மூழ்கிறார்களோ அவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பார்கள். அது இல்லாமல் கவிதையா அனுபவிப்போம், இசையா அனுபவிப்போம், இசை கருவியா அனுபவிப்போம், பெண்களா அனுபவிப்போம், பணமா அனுபவிப்போம், சுகமா அனுபவிப்போம் என்று வாழ்பவர்கள் பிறவி பெருங்கடலே மூழ்கி போவார்கள். அதை அவளால் தாண்ட முடியாது. யாரெல்லாம் இதெல்லாம் மூழ்காமல் இறையன்பை மூழ்கிறார்களோ அவர்களால் இந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் என்கிறார் பிஹாரிலால். தந்திரி நாத கவித்தரஸ் சரசராக ரத்தி அங்கு அன்புடே பூடே தரே ஜோ பூடே பூடே சப்பங். ரெண்டு பேருங்க. ஜோ பூடே சப்பங். எல்லாங்களும் யாரில் மூழ்கிட்டார்களோ அவர்கள் மூழ்கித்தான் போவார்கள். அவர்கள் இந்த கடலை பிறவி பெருங்கடலை தாண்ட மாட்டார்கள். வே பவசாகர் பார் கர்னேமே அசமர்த்த ரேகே. சரி, அடுத்ததாக சொல்கிறார், இப்படி இறைவனுடைய அன்பிலேயே யார் லயித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மாதிரியாக இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? சாதாரணமாக வீட்டிலே குழந்தைகள் இருப்பார்கள். அவன் காலேஜ் பீப்புளாக இருப்பான், காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். அவர்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், காலேஜ் நிறைய வேலை கொடுப்பார்கள். அப்போது என்ன பண்ணாமல் அதை செய்கின்ற மூடில் இருப்பான். அவனுக்கு புரியவில்லையா, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான், கேட்பான். நமக்கு தெரியாது, நம்ம அவருமே உட்காந்துருப்பான். நாம் நினைப்போம், என்னடா வர்றான் போகிறான். பெற்றோர்கள் பார்ப்பார்கள், என்ன அவன் நம்மளுக்கு கவனிக்கிறதில்ல, அவன் பாட்டுக்கு போகிறான், உட்காடுறான், உட்காருக்கிறான், வைக்கிறான், போய் ஃபோன் பண்ணுறான், பேசுகிறான், என்ன பண்ணுறாரோ உண்மையை தெரியலையா என்று அடுத்தவரிடம் சொல்வார்கள் தன்னை பற்றி, தன்னுடைய மகனை பற்றி. ஆனால் அவருக்கு தான் தெரியும் அவனுடைய பொசிஷன், அவனுடைய ப்ராப்ளம் என்னவென்று அவனுக்குத்தான் தெரியும். அதுபோல் யாரெல்லாம் தெய்வத்திலே மூழ்கி போயிருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. யா அனுராகி சித்தகி கதி
समझी नहीं कोई। जो भगवान के प्रति भक्ति रखते हैं उनके चित्त में, उनके विचार में, उनकी मति में, उनके दिल में कौन सी बात है, किस बात के बारे में वो सोचा करते हैं, इस गति को, इस विचार को कोई नहीं समझ पाते, कोई नहीं समझ सकते, उसी को मालूम है। जैसे जो जो बूढ़े श्याम रंग त्यों तो उज्जवल हुई। एक कहावत है, ஒரு பாட்டு சொல்வார்கள், ஒருத்தன் துணி விற்கிறான், அந்த புடவை விற்று போகிறான். அந்த புடவைக்கும் சொல்லலாமா, அவன் இந்த புடவை சாயம் போகாது, இது முதலில் சொல்கிறான், இது சாயம் போகாது. இப்பெல்லாம் அப்படி பார்க்குறதில்ல, நல்லா சாயம் போடுறான். அந்த காலத்தில் அப்படி இல்லை, சாயம் இதுக்கு உண்டு, கிராமத்தில் உண்டு. இப்போ எல்லாமே சாயம் போகின்ற புடவைகள், தண்ணியில் போட்டால் சாயம் போகும். அங்கே பாடுறாராம், அவர் தண்ணியை விட்டு சாயம் வெளியே தாண்டு போகிறார். என்ன பாடுறாரு, தண்ணியை விட்டு சாயம் வெளியே தாண்டு போகாது. தடுப்பில் இருக்கும், எடுத்தால் தெரியும், போகிறாங்க கல்லை ஆகிப்படும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, இறைவனுடைய பக்தியில் எவ்வளோக்கு நம்ம அழுக்காக இருக்கிறோம், அழுக்காக இருக்கோம், தெய்வபக்தி இல்லாமல் இருக்கிறோம், அழுக்காக நாம் இருக்கிறோம், நாம் கலங்கப்பட்டுக்கிறோம். ஆனால் அந்த பகவானுடைய பக்தியிலே மூழ்க 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 எவ்வளவுக்கு மூழ்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த கலங்கம் போய் என்னவாயிடும், நாங்கள் புரிதமாயிடுவோம். இப்போ சோப்பு நல்லா தேய்ச்சி நம்ம கழுவ நம்முடைய அழுக்கெல்லாம் என்ன போடும், போய் நம்ம என்னவாயிடும், வெள்ளையாடும். அதுபோல் நம்முடைய மனமானது இறைவன் ஐக்கியமாகின்ற பொழுது எவ்வளவுக்கு நம்ம ஐக்கியமாகிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய கலங்கம் நீங்கி புரிதமாடுவோம். ஜோ ஜோ பூடே ஷாம ரங், பூடைனா டூபே, எவ்வளவுக்கு நம்ம இறைபக்தியிலே மூழ்கிறோமோ நம்முடைய ஷாம ரங், இந்த கருப்பு ரங்கம், இந்த கலர், இந்த கருப்புனா கலங்கம் சொல்லிக்கலாம், அல்லது இறைவனுடைய ஷியாம இறைவன் சொல்லலாம். ரெண்டுக்கும் ஷியாம பேர் உண்டு. இந்த கருமை நிறம் என்னன்றோம், தியோ அவ்வளவுக்கு அளவு உஜ்ஜவல் போய் பிரகாஷ்மான் ஹோ ஜாயேகா. ஆகவே ஒரு பக்தனுடைய உள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே அந்த அதான் சித்தர் என்பார்கள். சொல்லி பார்க்கலாம், போயிட்டு இருப்பாங்க, அவ்வாறு போவான் போல வருவான். நம்ம என்ன போனா பித்தமாக போகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் பித்தன் அல்ல, அவன் சித்தன். ஏனென்றால் அவனுடைய எய்ம் இல்லாம் ஏதோ ஒன்றை இருக்கிறான், ஏதோ ஒன்று அவன் வைத்திருக்கிறான், அதை அடைவதற்காக அவன் தொடர்ந்து முயற்சி செய்கிறான். அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை, ஒரே எய்ம் தான். என்ன எய்மு, நான் எப்படியாவது நான் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி வந்து என்ன பண்ணுவான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவர்கள் என்று சொல்வார்கள், பித்தர்கள் என்று மக்கள் உலகம் சொல்லும். ஆனால் அவர்கள் பித்தர்கள் அல்ல, அவர்தான் சித்தர்கள். அவர்கள்தான் சித்தர்கள், நாட்டு பித்தர்கள். ஆகவே இந்த உண்மையான பக்தருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய தன்மை. அவன் எந்த அளவுக்கு அவனால் ஈடுபடுகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய ஆன்மா பிரகாசம் அடையும். அந்த களங்கம் நீங்கி அவன் நிறைவு பெறுவான், இறைவனுடைய அவளை பெறுவான் என்கிறார். சீச முக்குட் கத்தி காஞ்சனி கர் முரளி உர்பால் இஹிபானிக் மோமன் பசோ சதா பிஹாரியா. ராமாயண கதையிலே ஒரு கட்டம் வரும். எல்லோரும் கேட்பார்கள், யாரை பார்த்து, ஹனுமானை பார்த்து கேட்கிறார்கள், என்னப்பா நீ எப்போதான் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சீதாராம் சீதாராம் சொல்லிட்டு இருப்பீங்க, ஏன்னால் அவருடைய ஹனுமான் சாலிசா என்று ஒரு நூல், அதை எழுதியவர் துளசிதாசர். 40 வரி உண்டு. அது நீங்கள் கேட்டு நினைக்கிறேன், வீட்டு பெரியவங்களுக்கு தெரியும். ஹனுமான் சாலிசா என்பது மிக சிறந்த ஒரு பாடல் பகுதி. 40 பாடல் இருக்கும், 40 லைன் தான் இருக்கும். அந்த பேரே வந்து ஹனுமான் சாலிசா. அந்த ஹனுமான் சாலிசா எந்த வீட்டிலே ஒலிக்கிறதோ, யார் பாடுகின்றார்களோ அந்த வீட்டிலே வந்து எந்த விதமான கருப்போ காத்தோ கருப்போ தீய சக்திகளோ அண்டாவது என்பார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே அந்த ஹனுமான் சாலிசாவை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால், பாராயணம் செய்தால், படிக்கணும் இல்லையா, டேப் போட்டுருங்க, டேப் போட்டு பாடிக்கொண்டுக்கிட்டோம். அந்த ஒலிகள், அந்த வரிகள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து காத்தோ கருப்போ
தீய சக்திகளோ அண்டாது என்பார்கள். அது ஹனுமான் சாலிசா கிருஷ்ணதாஸ் அவர்கள் ஏற்றிருக்கிறார், மிகவும் அழகானது. அந்த அந்த ஹனுமான் சாலிசாவிலே ஒவ்வொரு லைனும் சொல்லுவார். கடைசியாக சொல்லுவார், ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயபோலோ ஹனுமானுக்கு முடியும். ஒவ்வொரு 2 லைன் முடிஞ்ச உடனே முடியும். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயபோலோ ஹனுமானுக்கு என்று முடியும். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெயபோலோ ஹனுமானுக்கு என்று முடியும். இல்லை, அந்த ராமனும் சீதாவும் அடிக்கடி சொல்கிறாயப்பா ஜெய் ஹனுமான். ஹனுமான் சொல்லுவார் ஜெய் ஸ்ரீராம் என்பார், அடிக்கடி சொல்வார். ராமனும் சீதையும் என்னுடைய உள்ளத்திலே குடிக்கிறார்கள் சொல்வார் ஹனுமான். உடனே ஒருத்தர் கேட்டாராம்மா, இங்கே காட்டு பார்க்கலாம். இங்கே சொல்லியல என் இதயத்திலே எப்போதும் ராமனும் சீதாவும் இருக்கிறார்கள் சொல்கிறாயே, காட்டு பார்க்கலாம். உடனே இதயத்தை பிறந்தாராம் ஹனுமான். பிறந்தபோது அங்கே ராமனும் சீதையும் உருவம் தெரிந்தான் என்று சொல்லப்படுகிறது. நிறைய கேரளா பார்த்துக்கலாம். நீங்கள் கேரளாவுக்கு பாருங்கள், ஹனுமான் பிரிச்சுட்டு இருப்பார். இங்கே வந்து ஒரு பக்கம் ராமன் ஒரு சீதை இருப்பார். அந்த காட்சி நிறைய ஒரு கேரளாவில் வந்திருக்காது. நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கோம். அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாக தான் அந்த கேரளர் போட்டிருக்கிறது. அதுபோல் இதயத்தில் எப்போதும் வீற்றிருக்கிறார் யார்? ராமனும் சீதையும். யார் இதயத்திலே? ஹனுமான் இதயத்திலே. அதே போல பிஹாரி சொல்கிறார், எப்படி ஹனுமான் இதயத்திலே ராமனும் சீதையும் வீற்றிருக்கிறார்களோ அதுபோல என் இதயத்திலே என்னுடைய கண்ணன் பிஹாரிலால் வீற்றிருக்கிறார். சரி, எப்படி இருக்காரம்மா? கேசேன். சரி, அந்த நீங்கள் கேரக்டர் பார்த்துருப்பீங்க, கண்ணனுடைய படம் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி இருப்பார்? தலைமை என்ன இருக்கும்? தலைமையில் மகுடம் இருக்கும். அந்த மகுடமாக என்ன இருக்கும்? என்ன இருக்கும் என்றால் என்ன இருக்கும்? மயில் இருக்கும். தலைமையில் மகுடமாக மயில் இருக்கும். சரி, கட்டி இடுப்பில் தான் இருக்கும். காய்ச்சனி மஞ்சள் ஆடை இருக்கும். பீதாம்பரம் சொல்லுவாங்க, பீதாம்பரம் சொல்வார்கள். சரி, அந்த பாட்டு வரும், ஒரு பஜன் வரும். கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. அந்த பாட்டு சொல்லுவாங்க. கருணாசாகர கமலநாயக, கருணாசாகர கமலநாயக, கனகாம்பரதாரி கோபாலா, கனகாம்பரதாரி கோபாலா, கனகாம்பரதாரி கோபாலா, கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. அந்த கனகாம்பரதாரி என்று சொல்கிறார். கனக அம்பரதாரி, பொன் போன்ற கனகாம்பர பூவை போன்ற மஞ்சள் நிற ஆடையை அணிந்து போவாங்க. இதாக பாருங்க, சீச முகட்டு, தலையிலே மயில் முகமாக இருக்கிறது. கட்டி காய்ச்சனி, இடுப்பிலே பீதாம்பரம் மஞ்சள் ஆடை இருக்கிறது. சரி, கர் முரளி, கையிலே புல்லாங்கோடு இருக்கிறது. கர் முரளி உர் மால், கழுத்திலே மாலை இருக்கிறது. அப்படிதான் இருப்பார் தோற்றம், கண்ணுடைய தோற்றம். எஹி பானே, இதே தோட்டத்தில் மோமன் பசோ, மேரே மன்மே பசோ, என் வீட்டிலே என்னுடைய மனதிலே எப்போதும் நீ குடியிருக்க வேண்டும். யார் இருக்கணும்? பிஹாரிலால், சதா பிஹாரிலால், பிஹாருடைய கண்ணாகிய நான், நீ பிஹாரிலால். அவர் பெயரையும் சொல்லும், இறைவனுடைய பெயர்கள் லால் என்று கண்ணா என்பார் நாம் சொல்லுவோம். குழந்தை பார்த்து லால் என்று சொல்லுவாங்க. பிஹாரி லால், பிஹாரினுடைய கண்ணாக விளங்குகின்ற அந்த கண்ணன் எப்போதும் அதே தோட்டத்திலே என்னிடத்திலே விட்டுக் கொண்டிருக்கிறார். ஜபமாலா சாப்பா திலக்கு சரைன ஏகோ காமு, மண் காஞ்சே நாச்சே விருத்தா சாஞ்சே ராச்சே ராம். ஒருத்தன் தவு சிதாராமா கையிலே மாலை இருக்கிறாமா, ஜபமாலா, மாலை போய் ஒன்று இருக்கு, ஜபமாலா இருக்கிறது. சாப்பா நிறைய பட்டை போட்டான்,
உடம்புறா பட்டை போட்டிருக்கான். சாப்பா திலக் பொட்டு வைத்து கொண்டான். ஜபமாலா சாப்பா திலக் சரி எல்லாம் போட்டுட்டான். ஏ சாரா நான் ஏகோ காமு கிசி காம் கே नहीं आता. இதெல்லாம் நீ பயன்படாது. இந்த மேக்கப் நீ போடுவது, இந்த கெட்டப் வந்து எதற்குமே பயன்படாது. ஏன்னு சொன்னால் நீ உட்கார்ந்து இருக்கிறாய் தவம் செய்வதற்காக. அது என்ன பண்ணோம்? மனம் என்ன பண்ண தெரியுமா? காஞ்சை நாச்சே. காஞ்சனா கஞ்சன் சோனா தங்கத்துக்காக பொன் பொருளுக்காக டான்ஸ் ஆடுதாங்க. இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா என்று உன்னுடைய மனம் வந்து பொன் பொருளுக்காக நாட்டியம் ஆடுகிறது. அது வேஸ்ட்டுக்கிறார். ஆக என்ன பண்ணணும்? உன்னுடைய மனம் வந்து ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அது அலைபாயக்கூடாது. காஞ்சை சாஞ்சை ராஜ்யராம். சத்தியமாகவே நீ வந்து இறைவனை நினைத்தால் மட்டும்தான் உனக்கு ராமம் கிடைப்பாரு. தவிர நீ இந்த மேக்கப் போட்டு உட்கார்ந்தாக்கா கிடைக்க மாட்டாது. அதாவது ஏற்கனவே கவிதா சொல்லியிருக்காளே, மாலா तो कर्मी पिरै जी पिरै मुख माही मनवा तो 10 दिसी पिरै ये तो सुमिरन नाही. तुमने साधु का वेश बना लिया, कर में माला उठा ली और तपस्या करने का ढोंग रचने लगे, लेकिन तेरा मन जो है कांच के लिए, सोने के लिए, पैसे के लिए इधर उधर घूम रहा है. उससे तुम्हें कुछ नहीं मिलेगा. वो सब बेकार है. सांचे सच्चाई के आधार पर तुम भगवान का ध्यान करो, तुमको राम मिल जाएंगे. एक मिनट. कोबू कोटि संग्रह करो, कोबू कोटि संग्रह करो, को लाख हजार मोह संपत्ति जगपति सदा विपत्ति हिरान विपत्ति विदारण. यहाँ पर நான் பார்க்குறோம், அவர் பெரிய போட்டு சொல்கிறீங்க, அவர் ரச்சா போறீங்க, அவர் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு 1000 சம்பாதிக்கிறாங்க, இந்த நடிகருக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிங்க என்று நாம் சொல்கிறோம். हम कहते हैं சரி, चाहे कोई भी हो, कोई करोड़ रुपया कमावे, कोई लाख रुपया कमावे, कोई 1000 रुपया कमावे, लेकिन मुझे उसी की चिंता नहीं. ये सब जो संपत्ति हैं वो नश्वर हैं, वेला अழியக்கூடியவை. लेकिन मेरे पास एक ही संपत्ति है. என்ன தெரியும் போது ஒரே ஒரு சொத்து தான். என்ன தெரியுமா? वो है जदुपति. जदुपति जो वृंदावन में गोपिकाओं के साथ रहता था, खेलता था, गायें चराता था. यादवों का पति, उसको जदुपति कहते हैं. यादव लोगों का पति जो था, जो गोपिकाओं के साथ खेलता था, हंसता था, कूदता था, ऊधम मचाता था, गाय चराता था, माखन चोरी करता था. इस प्रकार वो यादवों का पति बन गया. वो यादवों का पति कृष्ण जो है वही मेरा संपत्ति है, वही मेरी संपत्ति है. ना करोड़ रुपया है, ना लाख रुपया है, ना 1000 रुपया है. कोई भी कमावे, लेकिन मुझे कुछ चिंता नहीं. मेरे पास एक ही संपत्ति है, वह है भगवान कृष्ण, जो गोपिकाओं का राजा है, गोपिकाओं का प्रजा है, गोपिकाओं का लाल है, यशोदा का लाल है, नंद का पुत्र है. वो कृष्ण ही मेरे लिए स्थायी संपत्ति है, निलयान स्वत्व प्रदान. அது மட்டுமல்ல, विपत्ति विदारणहार. अगर मुझे कोई मुसीबत आए तो उससे मुझे मुक्त करने वाला, आज़ाद करने वाला वो மாயாதீஷ் वही है, பகவான் वही है. எனக்கு ஆபத்து வரும்போது, துன்பம் வரும்போது அதிலிருந்து எனக்கு என்னை விடுதலை செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னு சொன்னால் கண்ணன் தான். ஆகவே எனக்கு கண்ணனே எல்லாம் இருக்கிறார். ஆகவே जो कोटि संग्रह करे, को वो लाख, को 1000, मोह संपत्ति सदा, जगपति सदा, विपत्ति विदारण. एक और मैं अंत में लेता हूँ. कब के तेरतु दीन है, हो तना श्याम सहाय, तुम हो लागी जगत गुरु जगनायक जगवाय. यहाँ पर ये अंत में एक भक्त की हालत यही होती है. இப்போ நம்ம வீட்டில் அப்பாட்ட கேட்போம்,
அப்பா அப்பா எனக்கு இந்த தை மாதம் எனக்கு எக்ஸாம் முடிய போகுதுப்பா, எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிடுறேன், நீங்கள் எனக்கு என்ன வாங்கி கொடுப்பாரு? அப்படியே அந்த அப்பா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல மார்க் வாங்கப்பா, உனக்கு இது வாங்கி தரேன். ஆனால் அந்த எக்ஸாம் முடிஞ்சு நல்ல மார்க் வாங்கிட்டேன், ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு, வாங்கி தரல. அடுத்த எக்ஸாம் வருது, அப்போ இதே மாதிரி சொல்கிறாரு, நீ நல்ல மார்க் வாங்கப்பா, நான் வாங்கி தரேன். அதுக்கும் வாங்கி தரல. விட்றேன், அடுத்த எக்ஸாம் வருது, அப்போ சொல்கிறாரு, நான் வாங்கி தரேன்டா, ஆனால் அப்போ வாங்கி தரல. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னப்பா நான் இப்பொழுது கேட்டுட்ருக்கேன், நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை. அதுபோல் यहाँ पर बिहारी लाल कृष्ण से पूछ रहे हैं, कब तुम मेरे लिए दर्शन दोगे? எனக்கு என்னை எப்போ ஆட்கொள்வாய்? நான் தொடர்ந்து கூப்பிட்டுருக்கேன், मैं बराबर आपको बुला रहा हूँ, कब से ठहरते हो, कब से तुमको बुला रहा हूँ, நான் எப்போ तुम्हें கூப்பிட दे, लेकिन तुम मेरे ऊपर ध्यान नहीं देते, क्यों ऐसा? क्या तुम भी स्वार्थी बन गए? உலகத்தில் மக்கள் யாருக்கும் சொல்லமாக இருப்பாங்க, அவன் காரியப்படி சாட்சிக்குவாங்க, நாங்களும் செய்ய மாட்டாங்க, அது மாதிரி நீ ஆகிட்டியா? तुमको कब से बुला रहा हूँ, लेकिन तुम मेरी ओर ध्यान नहीं देते, कोई बात नहीं, लेकिन मैं तेरे अंदर हूँ, நான் உனக்குள்ள தான் இருக்கேன், நான் வேற எங்கேயும் இல்லை. ஆனால் तुम स्वार्थी मत बनो, जिस प्रकार दुनिया स्वार्थी बनती है उसी प्रकार तुम भी स्वार्थी मत बनो। कहने का मतलब यह है कि भगवान जो हैं वे स्वार्थ नहीं हैं, वो परमार्थी हैं, भक्त की बात जरूर सुनेंगे और हमारी जो प्रार्थनाएं हैं उन सबको पूरा करेंगे। इसी आशा से, इसी भरोसे से हम सबको भगवान की भक्ति करनी है और उनसे हमें जरूर उनके कारण हमारा उद्धार होगा। इसी विश्वास के बल पर हमें जीना है। इतना कहते हुए मैं आज अपना भाषण समाप्त करता हूँ. இத்துடன் என்னுடைய இன்றைய இந்த உரை நிறைவடைகிறது. நாளை சனிக்கிழமை ரஷ்மி ரத்தி என்ற தலைப்பிலே தங்களிடம் கலந்துரையாடும் வரை நான் விடைபெறுவது உங்கள் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி.